அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். சுக்கிரன் எந்தெந்த பாவகத்தில் இருந்தால் எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், இது யோகமான பலன்களா அவயோகமான பலன்களா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது ரெண்டு விஷயந்தான் பெரும்பான்மையாக நம்ம எடுத்துக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக உடல் ரீதியில் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ இதெல்லாம் சுக்கிரன் குறிக்கக்கூடியது. நம்மளுடைய ஆசைகள், எண்ணங்கள், இதெல்லாம் சுக்கிரன் குறிக்கக்கூடியது. ஸோ லக்னத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்களுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பணப்புழக்கம் அதிகமுடைய ஜாதகர் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க, இவங்ககிட்ட எப்போவுமே பணம் இருக்கும். இது மற்றவங்க பணமா அவங்கள பணமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பணம் இருக்கும், இவர்களுடைய தேவைக்கு இவர்களுக்கு பணம் சேரும். இதுதான் இவங்களுடைய யோகமே. அதுதான் லக்னத்தில் சுக்கிரன் பிறந்தவர்கள், அவர்களுக்கு எப்பொழுதும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரும்பான்மையாக வராது. அதற்கடுத்தது 2ஆம் பாவகத்தில் சுக்கிரன் அமைந்து இருக்குது அப்படின்னா, இவர்களுடைய பேச்சு மற்றவர்களை கவர்ற மாதிரி இருக்கும். ஒருத்தரை பேசியே கவுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர்களுக்கு பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடியவங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நல்ல சிறந்து விளங்குவாங்க. எங்கே போனாலும் டக்குன்னு ஆர்டர் எடுக்கிறது, எந்த ஒரு கஸ்டமர்கிட்ட போனாலும் அவங்கக்கிட்ட பேசியே அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது. ஸோ வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுனாலும் அதை பேசி தீர்க்கிறதுல இவங்க மிகப்பெரிய நபர்கள். அதே மாதிரி லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா, இவர்களுடைய ஆசைகள், அதே மாதிரி காம எண்ணங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுய கட்டுப்பாடு கொஞ்சம் அவங்களுக்கு வேணும். இவர்கள் கொஞ்சம் தவறு செய்யறதுக்கு மற்றவர்களால் தூண்டப்படுவார்கள். ஸோ இது கொஞ்சம் அவயோகமான பலன்களாக இருக்கும். இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னாவே கொஞ்சம் அவர்கள் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கே அவங்க ஏற்படுத்திக்கணும். தன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு ஸோ அதற்குள்ளே தான் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு கெட்ட பெயரும் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கருத்து. அதற்கு அடுத்தது 4ஆம் இடத்தில் சுக்கிரன். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைய பெற்றவர்கள் நல்ல வண்டி, வீடு, வாகன யோகமுடைய ஜாதகர்கள். இவர்களுக்கு தேவையான ஆடை, அணிகலன்கள், இது எல்லாமே அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வண்டி, வாகனம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறைபாடுகளும் இருக்காது. இவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி வீடு, மனை யோகம், இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு நல்லதாகவே அமையும். ஸோ நீசம் பெறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கருத்து. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், இவர்களுக்கு ஆசைகள், எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற பாவகத்தில் அமர்ந்த சுக்கிரனை காட்டிலும் 5ஆம் இடத்தில் அமர்ந்த சுக்கிரன் அவர்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆசைகள் அதிகமாகும் பொழுது அறிவு வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது அறிவு ஸ்தானம். அந்த இடத்துல சுக்கிரன் அமர்ந்து அந்த அறிவை கொஞ்சம் மட்டுப்படுத்தி ஆசையை அதிகரிக்கும். இதுதான் அதனுடைய தாற்பயம். அடுத்தது 6ஆம் இடத்துல நின்ற சுக்கிரன். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பெண்களால் சிறு சிறு தொந்தரவுகளை சந்திக்கக்கூடியவர்கள், காதல் தோல்வியில் சந்திக்கக்கூடியவர்கள். ஸோ பெண்களால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி பெண்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தாழ்வு மனப்பான்மைங்கிறது கொஞ்சம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதிலிருந்து அவங்க கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி வெளியில் வரணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது அவர்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்சிங், ஸோ ஹார்மோன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பெண்கள்னால் இந்த மாதவிடாய் தொந்தரவுகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கும். பால்வினை நோய்கள், ஆண்களுக்கு பால்வினை சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் அப்பப்போ போகும். இது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய காரகத்துவ சில விஷயங்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், இது ஆண்களுக்காக இருந்தால் இது காரக பாவக நாஸ்தின்னு ஒரு வார்த்தை உண்டு. அந்த காரகம் அவர்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காதுன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா,
இப்போ ஆணுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது அப்படின்னா பெண்களால் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்காது. என் மனைவி இந்த வேலை இதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு நடக்காது. இதை தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த ஜோதிடத்தில் பயன்படுத்தியிருப்போம். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் 7ஆம் இடத்தில் நின்ற சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தி திருமண தாமதத்தை ரொம்ப அதிகப்படுத்துது. எனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்குது 7ஆம் இடத்துல அமர்ந்த சுக்கிரன். பெண்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆண்களால், அதாவது தானே விரும்பி போய் யாரையாவது திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கிறதுல நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் அங்கங்கே கை வைக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போவுமே. அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடத்தில் நின்ற சுக்கிரன் பொதுவாக பெண்களால் அவமானம், பெண்கள் தனக்குத்தானே ஏற்படுத்திக்கக்கூடிய அவப்பெயர். ஆண்களுக்கு பெண்களால் அவமானம், பெண்களுக்கு தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அவப்பெயர். ஸோ இதெல்லாம் 8ஆம் இடத்து சுக்கிரன். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு பணம் வர்றது, அதாவது மனைவி வழியாகட்டும், பெண்களால் ஏதேனும் ஒரு உதவி, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம், இதெல்லாம் 8ஆம் இடத்தில் நின்ற சுக்கிரனால் வர்றது தான். அதற்கு அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடத்தில் நின்ற சுக்கிரன் தந்தை வழி உறவுகளை, அதாவது தந்தை வழி உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன்கிறது அத்தையை குறிக்கக்கூடியது. அவர்களோட அந்யோன்யத்தை குறைச்சிருது. 9ஆம் இடத்தில் நின்ற சுக்கிரன் தந்தை வழியில் இருக்கக்கூடிய அத்தை உறவு முறைகளை முழுமையாக நிறுத்தி விடுகிறது. ஸோ அந்த தந்தை வழியில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அவப்பெயர் ஏற்படுறதா இருந்தாலும் சரி, இந்த சொத்து பிரச்சனைகள் ஏற்படுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாமே 9ஆம் இடத்தில் நின்ற சுக்கிரன் சர்வசாதாரணமாக எல்லாத்துக்கும் செஞ்சிருது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு அடுத்தது 10ஆம் இடத்தில் நின்ற சுக்கிரன். இது நல்ல ஒரு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்குது. ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க, ஒரு வாங்கி விற்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்காங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மேன்மையை கொடுக்குது. அலங்காரமான தொழில்கள், காஸ்டியூம்ஸு, அதே மாதிரி மேக்கப் சார்ந்த விஷயங்கள், ஸோ இது எல்லாமே இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம், அழகு சாதன பொருட்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையே, இது எல்லாமே இந்த தொழில்கள் எல்லாம் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. அதே மாதிரி 11இல் நின்ற சுக்கிரன் நல்ல வருமானத்தை கொடுக்குது. இவங்கெல்லாம் யாருன்னா 11இல் நின்ற சுக்கிரன் கஞ்ச பிஸ்னாரியாக தான் இருப்பாங்க. யாரெல்லாம் கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கிறாங்கன்னு எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் செலவே பண்ண மாட்டேன், நான் காசு பாக்கெட்டில் வச்சுருந்தாலும் நான் செலவே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் 11ஆம் இடத்தில் நின்ற சுக்கிரன் தான். அவங்க காசை இறுக்கி பிடிக்கிறதுல மிகச்சிறந்த வல்லவர்கள் எப்பொழுதுமே. ஸோ அவர்களுக்கு எப்பொழுதும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு அடுத்தது 12ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்த சுக்கிரன். ஸோ இது பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளில் ரொம்ப அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதாவது தாம்பத்திய குறைபாட்டையும் ஏற்படுத்துது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதில் தாம்பத்திய குறைபாட்டை ஏற்படுத்தி ஹார்மோன் ப்ராப்ளத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி தூக்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அதிகமான பாதிப்புகளை கொடுக்கிறது. ஸோ இதுதான் சுக்கிரன் 12 பாவகங்களில் நின்று ஒரு ஜாதகருக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மை தீமைகள் அப்படின்னா இந்த விஷயங்கள் தான்.